Good morning students. Today in your English class we are going to see tenses. This is a continuation video. Earlier we have seen two videos in which I have covered present tense, past tense and future tense. That is simple present tense, simple past tense and simple future tense. And அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து continuous tenses எல்லாமே நான் கவர் பண்ணியிருந்தேன். present continuous, past continuous and future continuous. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா present perfect tense, present perfect continuous tense, அதே மாதிரி past perfect tense, past perfect continuous tense, future perfect tense, future perfect continuous tense. The remaining இருக்கிற இந்த 6 tenses நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 6 நம்ம கவர் பண்ணியிருந்தோம். டோட்டலி 12 types of tenses இருக்குன்னு பார்த்தோம். ஆல்ரெடி 6 கவர் பண்ணியிருந்தேன் நான். இது வந்து continuation வீடியோ. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது present perfect tense. So present perfect tense ஓட sentence formation எப்படி பண்ணணும்ன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. has or have plus past participle. Past participle அப்படின்றது last videosலயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். It is the third form of the verb. Third form of the verb வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் forms of the verb அப்படின்னு போட்டாலே ஒவ்வொரு verbக்கும் வந்து 3 different forms இருக்கும். அதாவது present tense, past tense and past participle, அதாவது third form of the verb இருக்கும். For example, run அப்படின்ற ஒரு verb எடுத்துக்கிட்டிங்கன்னா run, ran, run. So அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 3 forms வரும். So அதில் வந்து தேர்டாக வர்றது தான் வந்து past participle. So அந்த past participle தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். Plus present tense, present perfect tenseன்னு வரும்போது has இல்லைனா have வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் has யூஸ் பண்ணணும், ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் have யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து present perfect tenseோட sentence formation. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்கெல்லாம் வந்து present perfect tense யூஸ் பண்ணணும், யூசேஜ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி இமீடியட் பாஸ்ட், அதாவது வந்து முடிஞ்சு போன விஷயம் ஆனால் ரொம்ப முன்னாடி முடிஞ்சது கிடையாது, கொஞ்சம் முன்னாடி முடிஞ்ச விஷயம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா present perfect tense வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு விஷயம் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது நம்ம perfect tenseல சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்க, we have planned the meeting for next week. ஸோ இப்போ தான் ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அந்த மீட்டிங்கில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்கை வந்து நெக்ஸ்ட் வீக் வைக்கிறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ முடிஞ்ச ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி சொல்கிறதுனால இங்கே வந்து நம்ம present perfect tense யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வீன்றது வந்து plural subject. வீனா நாம், நாங்கள். ஸோ வீன்றது வந்து என்னது plural subject. plural subject வரும்போது நம்ம have கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் for perfect tense. And third form of the verb, plan ஓட third form of the verb வந்து planned. ஸோ அதனால தான் இங்கே we have planned the meeting for next week அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹாவ் ஜாயின் த டியூட்டி. நான் வேலையில் சேர்ந்துட்டேன்னா நம்ம எப்போ சொல்லுவோம், இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்ததை வந்து நம்ம இப்போ சொல்ல மாட்டோம். இப்போ தான் நான் ரீசெண்டாக வேலையில் சேர்ந்துருக்கேன்றதை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ஐ ஹாவ் ஜாயின் த டியூட்டி. ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது வந்து நான். ஸோ ஐக்கு வந்து எப்போவுமே have தான் நம்ம யூஸ் பண்ணணும், irrespective of whether the subject is singular or not. ஸோ ஐ வந்தாலே கண்டிப்பாக have தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் joined, join ஓட past participle, அதாவது third form of the verb தான் joined. ஸோ I have joined the duty. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, she has completed the homework. ஸோ அவள் வந்து homework எழுதி முடிச்சிட்டா. ஸோ homework வந்து இப்போ தான் எழுதி முடிச்சிருக்கா. ஸோ அதை நம்ம சொல்கிறோம். ஸோ she has completed the homework அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஷீன்றது வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதனால நம்ம has யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே we plural subject வரும்போது நம்ம have யூஸ் பண்ணோம். இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது நம்ம has யூஸ் பண்ணணும். completed அப்படிங்கிறது வந்து complete அப்படின்ற வேர்போட past participle, அதாவது third form of the verb. ஸோ இந்த மாதிரி has or have plus third form of the verb வந்துச்சுன்னா அது present perfect tense. and present perfect tense வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் first one வந்து just
completed actions பத்தி நம்ம சொல்லும்போது நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்றோம். next situation எங்க present perfect tense யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா event in the past at an unspecified time. அதாவது நடந்து முடிஞ்ச விஷயம் ஆனா எப்ப நடந்ததுன்னு தெரியாது. so அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்ணோம். for example, she has been to Paris. அவ வந்து பாரிஸ் போயிருக்கா. பாரிஸ்க்கு அவ போயிருக்கா அப்படின்றத நம்ம சொல்றோம். அது எப்ப போனா, எப்ப அவ விசிட் பண்ணா அப்படின்லாம் கிடையாது. அவ பாரிஸ் போயிருக்கா, அது எனக்கு தெரியும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நம்ம present perfect tense யூஸ் பண்ணணும். ஷீன்றது சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிறதுனால நம்ம வந்து has யூஸ் பண்றோம். been அப்படின்றது be ஓட third form of the verb. so been to Paris. she has beenனா அங்க போயிருக்கா அப்படின்றது தான் அதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து I have seen that movie. நான் அந்த படம் பார்த்திருக்கேன். நம்ம சொல்வோம் இல்லையா வழக்கமா இப்போ டிவில ஒரு மூவி வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், நான் இந்த படம் ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து present perfect tense இங்கிலீஷ்ல பேசும்போது யூஸ் பண்ணோம். I have seen this movie. I have already seen this movie. நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம present perfect tense யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வந்து நான் சொல்லியிருக்கேன் ஐ வந்தாலே கண்டிப்பாக have யூஸ் பண்ணணும். அண்ட் seen வந்து see ஓட third form of the verb. ஸோ I have seen that movie is the present perfect tense sentence. நெக்ஸ்ட் தேர்ட் சிச்சுவேஷன் எங்கே வந்து present perfect tense யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டில் நவ். அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சென்டென்சஸ் வரும்போது நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், he has been a teacher since 2002. அதாவது 2002லேருந்து அவங்க டீச்சராக இருக்காங்க, இப்போ வரைக்கும் அவங்க டீச்சராக இருக்காங்க. 2002ன்றது பாஸ்ட். ஸோ 2002ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவங்க டீச்சராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ he has been a teacher since 2002. ஸோ ஒரு விஷயம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் நம்ம present perfect tense யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஹீன்றது சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ அதனால has யூஸ் பண்ணியிருக்கோம். be அப்படின்றது been வந்து be ஓட third form of the verb. ஸோ been யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஓவர் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதை சொல்லும் போது நம்ம present perfect tense யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், your English has improved since the last time we met. அதாவது உன்னோட இங்கிலீஷ் வந்து நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது முன்னாடி காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எவ்வளோ மாறுதல் அடைஞ்சிருக்கு. ஸோ வித் டைம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத குறிப்பிடும் போது நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்றோம். ஸோ your English has improved. your English அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ has யூஸ் பண்றோம். improved அப்படின்றது improve ஓட third form of the verb. ஸோ your English has improved since the last time we met. ஸோ நான் உன்னை கடைசியாக பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னோட இங்கிலீஷ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது தான் அதனோட அர்த்தம். மை நீஸ் ஹேஸ் க்ரோன் அ லாட் இன் த பாஸ்ட் இயர். ஸோ என்னோட நீஸ், என்னோட அக்கா ஆர் அண்ணன் மகள் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கா. ஸோ இதுவும் வந்து ஒரு சேஞ்சை குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால ஹேஸ் க்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேஸுங்கிறது இங்க இருக்கிற இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் மை நீஸ் அப்படிங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரோன் அப்படின்றது க்ரோவோட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ அதனால க்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிகேஷன்ஸ். இந்த சின்ஸ், அதுக்கப்புறமா த பாஸ்ட் இயர், இதெல்லாம் வந்து இண்டிகேட்டிங் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக present perfect tense தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ரிப்பீட்டட் events in the past until now. அதாவது திருப்பி ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகி வர்றது, அதுக்கு வந்து நம்ம present perfect tense யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், we have had 4 exams so far in this semester. ஸோ இந்த செமஸ்டர்ல இது வரைக்கும் 4 எக்ஸாம் வந்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிப்பீட் ஆயிருக்கு சில விஷயம், அதை பத்தி சொல்றாங்க. I have been to this restaurant many times since I moved next door. ஸோ நான் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நிறைய தடவை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து present perfect tense யூஸ் பண்ணோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், ஸோ have யூஸ் பண்ணியிருக்காங்க. hadங்கிறது வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் has.
has அப்படின்ற அந்த verb-ஓட third form of the verb தான் வந்து had. And அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா I வந்தாலே have கண்டிப்பா வரணும். I have been, நான் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம be ஓட third form of the verb been யூஸ் பண்ணணும். So இந்த 5 situations வந்து நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே present perfect tenseல எந்த தவறும் வராது. So first situation வந்து இப்பதான் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி சொல்லும்போது நம்ம present perfect tense யூஸ் பண்றோம். And இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஆனா எப்ப நடந்து தெரியாது. நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், நான் வந்து அந்த படத்தை பார்த்திருக்கேன், அந்த மாதிரி ஜெனரலா முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது நம்ம present perfect tense யூஸ் பண்ணோம். செகண்ட் சிச்சுவேஷன். தேர்ட் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம present perfect tense யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் டைம், அதாவது காலத்தை பொறுத்து ஒரு மாறுதல் அடைஞ்சிருக்கு, மாறுதல் உருவாயிருக்கு அப்படின்றத சொல்லும் போது நம்ம present perfect tense யூஸ் பண்ணோம். அண்ட் தென் ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ், அதாவது நம்மளோட லைஃப்ல இல்ல நம்மள சுத்தி நடக்கிற ஆக்ஷன்ஸ் ரிப்பீட்டடா நடக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து அதுக்கு present perfect tense யூஸ் பண்ணோம். அண்ட் ஃபார்மேஷன் வந்து சிங்குலரா இருந்தா has யூஸ் பண்ணோம், ப்ளூரலா இருந்தா have யூஸ் பண்ணோம், பிளஸ் past participle of the verb, அதாவது third form of the verb யூஸ் பண்ணோம். Next we are going to see present perfect continuous tense. இதுவும் வந்து more or less வந்து உங்களுக்கு வந்து present perfect tense மாதிரியே தான். formation வந்து பாத்தீங்கன்னா has or have, singular வந்தா has யூஸ் பண்ணோம், plural வந்தா have யூஸ் பண்ணோம், plus been, b-e-e-n, been யூஸ் பண்ணோம், plus verb ஓட ing form யூஸ் பண்ணோம். இது வந்து பேர்லயே இருக்கு பாருங்க, present perfect continuous tense, அதாவது perfect tenseம் வரணும், continuous tenseம் வரணும், ரெண்டையும் சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அதான் formation. So perfect tense அப்படிங்கிறதுனால நம்ம has or have யூஸ் பண்றோம், plus been யூஸ் பண்றோம். continuous tense அப்படிங்கிறதுனால verb plus ing form யூஸ் பண்றோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் present tense, past tense, future tenseல எல்லாமே நம்ம ing form யூஸ் பண்ணோம், walking, running, eating, sleeping. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ எங்கெங்கெல்லாம் present perfect continuous tense யூஸ் பண்ணோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து actions happening recently. ஸோ கொஞ்சம் ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற விஷயம் இருந்ததுன்னா அப்ப வந்து நம்ம present perfect continuous tense யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து ரீசெண்டா கண்டினியூ ஆகி நடந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது நம்ம present perfect continuous tense யூஸ் பண்ணோம். For example, she has been exercising a lot recently. So ரீசெண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, அவ நிறைய எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஸோ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, ஸ்டில் ஷீ இஸ் கண்டினியூவிங். ஸோ அதனால அங்க she has been exercising அப்படின்னு வந்திருக்கு. has அப்படிங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்டுக்கான verb, and then been கண்டிப்பா யூஸ் பண்ணணும், and then exercising verb plus ing form, exercise plus ing form, exercising யூஸ் பண்ணணும். Next situation, duration from the past until now, அதாவது நம்ம present perfect tenseல பார்த்த மாதிரியே முன்னாடி ஆரம்பிச்ச விஷயம் இப்பவும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம present perfect continuous tense யூஸ் பண்ணலாம். So he has been teaching for 10 years. அவர் வந்து 10 வருஷமா வந்து டீச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ இன்னமும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ he has been teaching for 10 years. has plus been plus verb plus ing form யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து temporary actions. I have been practicing for 5 years. நான் வந்து 5 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரா இல்லைன்னா வந்து டெம்பரரியா பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம இந்த present perfect continuous tense யூஸ் பண்ணலாம். அதாவது நான் வந்து ஒரு 5 இயர்ஸா வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வயலின், நான் வந்து 5 இயர்ஸா இந்த வயலின் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த 5 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்ஸ் அதை முடிச்சிட்டேன்னா வேற ஒர்க் போயிடுவேன். ஸோ அதுதான் டெம்பரரி ஆக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு பாருங்க, I have been practicing. I வந்தாலே have யூஸ் பண்ணணும், been plus practicing. நெக்ஸ்ட் வந்து actions going on for a period of time. ஸோ கொஞ்சம் காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது it has been raining, the sidewalk is wet. அதாவது இப்போ வந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது, அதாவது மழை ஆரம்பிச்சு பெய்து கொண்டே இருக்கிறது, அதனாலதான் வந்து the sidewalk is wet. அதாவது sidewalkனா பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த சைட்ல இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஈரமா இருக்கு,
அப்படினா என்ன அர்த்தம் மழை வந்து கொஞ்ச நேரமா பெய்து கொண்டே இருக்கிறது அப்படினு சொல்றோம் சோ அதனால நம்ம வந்து இங்க present perfect continuous tense யூஸ் பண்றோம் சோ ஒரு ஆக்ஷன் வந்து கொஞ்ச நேரமா நடந்து கொண்டே இருக்கு அதனால ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு சோ அத மாதிரி வரும்போது நம்ம present perfect continuous tense யூஸ் பண்ணோம் so it has been raining it வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து singular subject so has யூஸ் பண்ணோம் plus been plus rain plus ing form raining யூஸ் பண்ணோம் so இது வந்து உங்களுக்கு present perfect continuous tense next we are going to see past perfect tense so past perfect tense வந்து ரொம்ப easy எப்படி வந்து present perfect tenseல has or have plus third form of the verb யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி past perfect tenseல had யூஸ் பண்ணோம் had plus past participle எல்லாத்துக்குமே had தான் irrespective of whether it's a singular subject or plural subject so it's very easy singular ஆ plural ஆன்ற confusionலாம் இல்ல எந்த subject வந்தாலும் had யூஸ் பண்ணிட்டு plus third form of the verb யூஸ் பண்ணா உங்களுக்கு past perfect tense வந்துரும் so இது வந்து formation இப்போ எந்தெந்த situationலலாம் past perfect tense வரலாம் அப்படின்றத பார்க்க போறோம் first one வந்து an action completed before a past action அதாவது past tenseல ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு சோ அந்த மாதிரி வர இடங்கள்ல நம்ம past perfect tense யூஸ் பண்ணோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா அந்த விஷயத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு சோ அப்படி இருக்கும்போது நம்ம past perfect tense யூஸ் பண்றோம் example when we arrived the class had already begun so நாங்க வந்த பொழுது அதாவது when we arrived அப்படினா நாங்க வந்த பொழுது அவங்க வந்ததே வந்து முடிஞ்ச விஷயம் தான் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னன்னா கிளாஸ் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு சோ நாங்க வரதுக்குள்ள கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் அதோட அர்த்தம் சோ இது எல்லாமே வந்து past tense ஆ நடக்குது ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துருச்சு சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம past perfect tense யூஸ் பண்ணோம் எந்த விஷயம் முன்னாடியே முடிஞ்சிருச்சோ அந்த இடத்துல தான் நம்ம past perfect tense யூஸ் பண்ணோம் so when we arrived நாங்க வந்த பொழுது the class had already begun class வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு சோ அதுதான் முன்னாடி முடிஞ்ச விஷயம் சோ அந்த இடத்துல நம்ம had plus began ஓட third form of the verb is begin so had plus began நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் next வந்து second situation வந்து பாத்தீங்கன்னா if conditions வரும்போது நம்ம வந்து past perfect tense யூஸ் பண்ணோம் if it had rained I would have bought an umbrella அதாவது மழை வந்திருந்ததுனா நான் கொடை கொண்டு வந்திருப்பேன் so if condition இந்த மழை வந்திருந்ததுனா நான் கொடை கொண்டு வந்திருப்பேன் so மழை வந்திருந்ததுனா if it had rained I would have bought an umbrella so அந்த if condition வருது பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து past perfect tense யூஸ் பண்ணோம் had plus rainedங்கிறது rain ஓட third form of the verb so இந்த இடத்துல I would have bought an umbrella இருக்குலையா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா would have bought அப்படிங்கிறது future perfect tense இது நம்ம next future perfect tense பாக்கும்போது நம்ம இத திரும்பி பாப்போம் so இந்த if conditionல வரும்போது if வர அந்த conditional sentenceல நம்ம past perfect tense யூஸ் பண்ணோம் next third situation வந்து reported speech அப்படிங்கிறது வந்து direct speech indirect speech ன்னு ரெண்டு இருக்கு இதுல வந்து direct speech வந்து நம்ம quotationsல போட்டு ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொன்னா அது direct speech அத மாத்தி அதாவது அவன் அப்படி சொன்னா அப்படினு நான் சொல்றேனா அதுதான் reported speech or indirect speech ன்னு சொல்றோம் சோ இது வந்து நம்ம direct speech indirect speech grammar video பாக்கும்போது இது வரும் சோ அப்போ நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம் சோ அந்த மாதிரி indirect speech or reported speech வரும்போது நம்ம வந்து இந்த past perfect tense யூஸ் பண்ணனும் my student said that he had not done his homework so இது வந்து direct speechல வரும்போது எப்படி இருக்கும்னா my student said quotation marks he didn't do his homework அப்படினு வந்திருக்கும் அத வந்து நம்ம மாத்தி எழுதும்போது indirect speech-ஆ மாத்தி எழுதும்போது did not அப்படின்றத he had not done அப்படினு நம்ம யூஸ் பண்ணோம் so இந்த இடத்துல வந்து past perfect tense had வந்திருக்கு not do ஓட third form of the verb done வந்திருக்கு so இது வந்து third situation
Fourth situation வந்து என்னன்னா a period of time before an event in the past. ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது past tenseல, அப்போ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்றோம், அதாவது இந்த டைம்ல அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுதான் வந்து a period of time before an event in the past. Example, we had owned our house for 20 years before we sold it. அதாவது எங்களோட வீடை வந்து நாங்க வித்துட்டோம், ஆனா அந்த வீடை வந்து நாங்க 20 வருஷமா ஓன் பண்ணியிருந்தோம். ஸோ வீடை வித்தது அப்படின்றது ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஆனா அந்த வீடு வித்ததுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கொஞ்ச காலமா நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடை அவங்க 20 வருஷமா ஓன் பண்ணியிருந்திருக்கிற விஷயம். ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ had owned. So this is your past perfect tense. We are going to see past perfect continuous tense. Past perfect continuous tense situations வந்து more or less past perfect tense மாதிரி தான் இருக்கும். Formation வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் had plus been கண்டிப்பா வரணும். Perfect continuous tense எல்லாத்துலயுமே வந்து BEEN been கண்டிப்பா வரணும், plus verb plus ing form கண்டிப்பா வரணும். So had plus been plus verb plus ing form கண்டிப்பா வரணும். So first situation பாருங்க, continued action in the past before an action in the past. நம்ம ஆல்ரெடி நம்ம past perfect tenseலயே பார்த்தோம். அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது, அப்போ வந்து நம்ம past perfect continuous tense யூஸ் பண்ணோம். past perfect tenseல வந்து இதே situation வந்திருக்கும். ஆனா எப்படி வந்திருக்கும் அப்படின்னா past tenseல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அப்போ நம்ம past perfect tense யூஸ் பண்ணோம்னு சொன்னேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா past tenseல ஒரு விஷயம் நடக்குது, பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது, கண்டினியூ ஆகி நடந்து கொண்டிருந்தது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம past perfect tense யூஸ் பண்ணோம், past perfect continuous tense யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பாருங்க, he had been waiting for an hour when she finally arrived. So அவ வந்து ஃபைனலா வந்தா, ஆனா அவ வந்த அந்த டைம்க்கு முன்னாடி அவன் வந்து 1 மணி நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருந்தான். ஸோ அவ வந்த அந்த டைம்ல ஒரு விஷயம் கண்டினியூ ஆகி நடந்துட்டு இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா he had been waiting for an hour. அவ வந்த அந்த டைம்ல அவன் வந்து ஒரு 1 மணி நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருந்தான். ஸோ ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆயிருந்தது அவ வரும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம present perfect continuous tense யூஸ் பண்ணோம். ஒரு சென்டென்ஸை படிக்கும் போதே அந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சா அப்படின்னா past perfect tense யூஸ் பண்ணும். இல்ல ஒரு விஷயம் கண்டினியூ ஆகி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அப்போ past perfect continuous tense யூஸ் பண்ணும். ஸோ எந்த விஷயம் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்தது அவ வரும்போது, அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த இடத்துல நம்ம past perfect continuous tense யூஸ் பண்ணும். So had plus been plus wait plus ing form நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். Next வந்து பாருங்க, second situation, cause of something in the past. So ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு காஸ், ஒரு ரீசன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த ரீசன் என்னதோ அதுக்கு நம்ம past perfect continuous tense யூஸ் பண்ணோம். Example, he went on a diet because he had been eating too much. ஸோ அவன் வந்து டயட்ல போயிட்டான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப நிறைய சாப்பிட்டு கொண்டே இருந்தான். ஸோ நிறைய அவன் சாப்பிட்டு கொண்டே இருந்ததுனால அவன் வந்து டயட்க்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், அதோட ரீசன் எதுக்காக அவன் போனான் அந்த ரீசனை சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல past perfect continuous tense யூஸ் பண்ணும். ஸோ ரீசன் என்ன, he had been eating too much. ஸோ he-க்கு நம்ம had யூஸ் பண்றோம், plus been plus eating, eat plus ing form யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சிச்சுவேஷன் வந்து if impossible condition வரும்போது, அதாவது if I had been paying attention I would not have got into an accident. ஸோ நான் வந்து கவனமா ஓட்டி இருந்தேன்னா நான் வந்து ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆக்சிடென்ட்ன்றது நடந்து முடிஞ்ச விஷயம்,
பட் நான் அட்டென்ஷன் பே பண்ணியிருந்தேன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இஃப் கண்டிஷன் பட் இம்பாசிபிள், ஸோ தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ வரும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். அதில் இஃப் வர அந்த இடத்துல நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். had been paying. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்த மாதிரி தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஒரு டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது அந்த இடத்துல நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். She said that John had been helping her study for months. ஸோ ஜான் வந்து அவளோட ஸ்டடீஸ்க்கு சில மாதங்களாகவே ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவ சொன்னான். ஸோ ஜான் ஹேட் பீன் ஹெல்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சென்டென்சஸ் படிக்கும் போது யூஸ் பண்ண நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிடும் எங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம், எங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் முடிஞ்ச விஷயம் தான் அப்படின்னும் போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். Next we are going to see future perfect tense. Future perfect tense oda composition parunga shall or will plus have plus past participle. அதாவது ஃபியூச்சர்னாலே நம்ம will யூஸ் பண்ணணும், நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ shall or will கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் ஃபியூச்சர் டென்ஸ் வந்தால். பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம have யூஸ் பண்ணுவோம். அதாவது has or have நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்போதுமே have தான், HAVE have தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷால் ஆர் வில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஷாலும் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும். ப்ளஸ் have கட்டாயம் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணணும். எந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a completed action before something in the future. அதாவது ஃபியூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இது வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கோம்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபியூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்றது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள், by the time you arrive I will have finished the project. by the time you arrive அப்படின்னா என்ன அர்த்தம், நீ வரத்துக்குள்ள அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகுது, நீ வரத்துக்குள்ள நான் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்பேன். ஸோ திஸ் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஃபியூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போகுது. எந்த விஷயம், by the time you arrive அதாவது நீ வர்றது ஃபியூச்சரில் நடக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்தை முடிச்சிருப்பேன். என்னது, I will have finished the project. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல I will have finished the project எந்த விஷயம் வந்து நான் முடிச்சிருப்பேனோ அந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ will plus have plus third form of the verb யூஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், by next summer she will have graduated from college. so next summerக்குள்ள என்ன நடந்திருக்கும், she will have graduated from college. so அடுத்த சம்மர் வரதுக்குள்ள அது future. so அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும், அவ வந்து காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆயிருப்பா. ஸோ என்ன நடந்து முடிஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம will plus have plus graduated அப்படிங்கிற future perfect tense நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் சிச்சுவேஷன் பாருங்க, duration before something in the future. ஸோ ஃபியூச்சரில் வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது ஆர் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான டியூரேஷன் பற்றி குறிப்பிட்டிருந்தா அப்போ வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். அதாவது by Friday she will have had my car for a whole week. by Friday அப்படின்னா நம்ம வந்து Thursdayலையோ Wednesdayலையோ Tuesdayலையோ ஏதோ ஒன்றில் இருக்கும். ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை வரும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவ வந்து என்னோட காரை வந்து ஒரு வாரமாக வச்சிட்டு இருந்திருப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ she will have had my car for a whole week. ஸோ அந்த டியூரேஷனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை வந்தால் இந்த விஷயம் வந்து இவ்வளோ நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்றது தான் டியூரேஷன்னா டைம் டேக்கன்.
அதை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ வெள்ளிக்கிழமை வந்தால் அவள் என்னோட காரை எடுத்துகிட்டு போய் ஒரு வாரம் ஆகுது. ஸோ ஒரு விஷயத்தோட டைம் டேக்கன் டியூரேஷனை பற்றி சொல்லும் போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஷீ ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் ஹேடுன்றது ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து she will have been in Paris for 6 months by the time she leaves. ஸோ அவள் வந்து பாரிஸில் வந்து 6 மாதம் அவள் வந்து இருந்தா அவள் போகும்பொழுது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அதாவது அவள் பாரிஸ்லேருந்து கிளம்பும்போது அவள் பாரிஸில் ஸ்டே பண்ணதுக்கான அந்த டியூரேஷன் வந்து 6 மாதமாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ டியூரேஷன் அதாவது டைம் டேக்கன் ஃபார் அன் ஆக்டிவிட்டி அது ஃப்யூச்சரில் நம்ம சொல்லும்போது இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சிச்சுவேஷன் பாருங்க, கொஷின் ஃபார்ம். ஸோ கொஷின்ஸ் கேட்கும்போது சில கொஷின்ஸ் கேட்கும்போது அது ஃப்யூச்சரை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், do you think you will have finished the project before I arrive? நான் வரத்துக்குள்ளே நீ உன்னோட ப்ராஜெக்டை முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஸோ நான் வரத்துக்குள்ளன்றது என்ன ஃப்யூச்சர், நீ உன் ப்ராஜெக்டை முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறியா அதுவும் ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். யூ ப்ளஸ் வில் ஹாவ் finished, will plus have plus third form of the verb. Will she have graduated from college by when? ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே சிச்சுவேஷன் தான், பட் அதே கொஷனாக கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். வாட் வில் யூ ஹாவ் டன் பை த எண்ட் ஆஃப் யுவர் டைம் ஹியர்? ஸோ இந்த உன் டைம் இங்கே முடியும் போது நீ என்ன பண்ணிட்டு பண்ணுவ அப்படின்றத கேட்குறாங்க. ஃபோர்த் சிச்சுவேஷன் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். அது என்னன்னு பாருங்க. By this time tomorrow she won't have had enough time to finish the essay. ஸோ நாளைக்கு இந்த நேரம் நாளைக்கு அவளுக்கு வந்து அந்த எஸ்ஸேவை முடிக்கிறதுக்கு இனஃப் டைம் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாளைக்கு இந்த நேரம் அவளுக்கு வந்து இந்த எஸ்ஸேவை முடிக்கிறதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவளால் அந்த எஸ்ஸேவை நாளைக்கு இந்த நேரம் எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். By 2020 I won't have completed my PhD. ஸோ 2020 டைமில் வந்து நான் வந்து என்னோட பிஹெச்டியை நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு விஷயத்த முடிக்க மாட்டேன், ஒரு விஷயம் நடக்காது அப்படின்ற அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் லாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸ் வந்து நம்ம ரெகுலரான ஸ்பீக்கிங் ரைட்டிங்லலாம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2 சிச்சுவேஷன்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபியூச்சர்னாலே கண்டிப்பாக ஷால் ஆர் வில் வரணும், ப்ளஸ் பர்ஃபெக்ட்னா ஹேவ் வரணும், ப்ளஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும்போது பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேஷன். இப்போ சிச்சுவேஷன்ஸ் பார்க்கலாம். காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போது அதுக்கு என்ன ரீசன், என்ன காஸ் அப்படின்றத பற்றி சொல்லும்போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், her English will be excellent by the time she visits the US because she will have been studying it for 5 years. So அவ வந்து US யுனைடெட் ஸ்டேட்ஸ் விசிட் பண்ணும்போது அவளோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன், ரீசன் என்ன, காஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் வந்து இங்கிலீஷை வந்து 5 வருஷமாக படிச்சுட்ருக்கா. ஸோ ஷி வில் ஹவ் பீன் ஸ்டடிங் இட் ஃபார் 5 years. அதாவது அவள் யூஎஸ்க்கு போகிற அந்த டைமில் அவள் வந்து இங்கிலீஷை வந்து 5 வருஷமாக படித்து கொண்டு இருப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ அவள் யூஎஸ் வந்து ஃப்யூச்சரை தான் விசிட் பண்ண போகிறா. அப்படி விசிட் பண்ணும்போது பண்ணுற அந்த டைமில் அவள் படிச்சுட்டு இருக்கிற இங்கிலீஷ் வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ரீசன் எது காஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும்.
So she plus will plus have plus been plus verb plus ing form யூஸ் பண்ணிருக்காங்க. Next வந்து பாருங்க, he will be tired by the time he arrives because he will have been traveling all day. So அவன் வரும்போது அவன் வந்து ரொம்ப டயர்டா இருப்பான். ஏன்? ரீசன் என்ன? Because he will have been traveling all day. ஏன்னா அவன் நாள் முழுக்க வந்து டிராவலிங்லேயே இருந்தான். அதனால அவன் வர டைம்க்கு அவன் ரொம்ப ரொம்ப டயர்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ரீசனை சொல்லும் போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். he plus will plus have plus been plus travel plus ing ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். இது நம்ம ஆல்ரெடி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்துருக்கோம். அதாவது ஃபியூச்சரில் ஒரு விஷயம் நடக்க போது அந்த விஷயத்துக்கான டியூரேஷன் டைம் டேக்கனை பற்றி சொல்கிறது. He will have been waiting for an hour when she finally arrives. ஸோ அவள் வந்திருக்கும் போது அவள் வந்து வரும்போது அவன் வந்து 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எந்த அவன் வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டைம் டேக்கனை குறிக்குது, டியூரேஷன் சொல்லுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணோம். he plus will plus have plus been plus wait plus ing form யூஸ் பண்ணணும். She will have been working at the company for 10 years by the time I retired. ஸோ நான் ரிட்டையர் ஆகும்போது அவள் வந்து அந்த கம்பெனியில் 10 வருஷமாக வேலை செய்து கொண்டு இருந்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ she plus will plus have plus been plus work plus ing ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நார்மலி இந்த present perfect continuous, past perfect continuous, future perfect continuous இது எல்லாமே வந்து ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். பொதுவாகவே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வே ஆஃப் ரைட்டிங், நாவல் ரைட்டிங், நிறைய ஸ்டோரி ரைட்டிங் இதிலெல்லாம் தான் நம்ம இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 9 டென்சஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து டென்ஸ் தப்பு இல்லாமல் எழுதுவீங்க. ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் வீடியோ. இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லா டென்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம எப்படி வந்து டென்ஸை வந்து சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம், ஹவு டு ப்ராக்டிஸ் டென்சஸ் இன் சென்டென்சஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு வேறொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.